Adam, where are you? ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? Now, let me explain something. இத பத்தி நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். When you read these words, இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கும் பொழுது, it depends on who you what you have experienced from the Father. இத பார்க்கும் பொழுது நீங்கள் அப்பாவின் இடத்திலிருந்து எதை நீங்க அனுபவித்தீர்கள் என்று பார்க்க முடிகிறது. How these words sound. இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்று பார்க்க முடியுது. Now we cannot get to know the Father because we are separated. இங்க பார்க்கும் பொழுது அப்பாவும் பிள்ளை என்ன பண்றாங்க? பிரிந்து இருக்கிறார்கள். When you are a child without a father or mother to take care of you, நல்லா கவனிக்கணும். ஒரு குழந்தை அப்பா இல்லாத ஒரு குழந்தையா இருந்தா, what are you called? அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்கள பார்த்து? You are ஒரு அப்பா இல்லாத குழந்தையை பார்த்து என்ன சொல்லுவாங்க? an orphan. அனாதை என்று சொல்வார்கள். An orphan அனாதை doesn't know who his father is. ஒரு அனாதைக்கு அப்பா யார் என்று தெரியவே தெரியாது. Because he has no relationship, no intimacy. அவனுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு உறவு இல்ல. அந்த பிள்ளைக்கு அப்பா யார் என்று தெரியாது. So as an orphan we have a wrong image of God. ஒரு அனாதையா இருப்பவனுக்கு கடவுளை குறித்து ஒரு தவறான ஒரு பிக்சர் காணப்படுகிறது. We always have a certain picture of a father. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு கடவுளை குறித்து ஒரு பிக்சர் இருக்கும். And this comes from the earthly father that we have. இந்த படம் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா, உங்களுடைய உலகத்தினுடைய அப்பா எப்படி இருக்கிறாரோ அதை தான் நீங்க என்ன பண்றீங்க? பரலோக பிதாவும் இப்படிதான் இருப்பாரு நீங்க என்ன பண்றீங்க? ஒரு படத்தை பார்க்கறீங்க. Even when you have no father physically in your presence, ஒருவேளை நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு சொந்த தகப்பன் நீங்க இல்லாம இருக்கலாம். you have the picture of an absent father. அவர் ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் உங்க அப்பா இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உங்க அப்பா இங்க இல்ல. ஆனாலும் உங்க அப்பா யாரு என்பதை உங்களால என்ன பண்ண படம் பிடித்து பார்க்க முடியும் இங்க இருந்து. A strict and demanding father. ஒருவேளை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஒரு டிமாண்ட் பண்ற கூட ஒரு ஃபாதரா நீங்க பார்க்க முடியும். If you have such a father, ஒருவேளை உங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ஃபாதர் இருந்தார்னா, inside this is also the picture that you have of God as a father. உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு தகப்பன் இருந்தார்னா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, பிதாவும் இப்படிதான் போல அப்படி நினைச்சுப்பீங்க நீங்க. A violent father. ஒருவேளை உங்க அப்பா அடிக்கக்கூடியவர், எப்பொழுதும் எல்லாத்துக்கும் அடிப்பாரு. You have deep within you a picture of Father God as a punishing father. நீங்க இந்த பிதாவை பார்க்கும் பொழுது நீங்க எப்படி யோசிப்பீங்க சொன்னா, இவரும் என்ன பண்ணுவார், என்ன அடிக்கக்கூடியவராக தான் இருப்பார் என்று நீங்க நினைக்கலாம். The father who is doing always something else. ஒருவேளை ஒரு தகப்பன் எப்பொழுதும் அவருடைய போன்ல பிஸியா இருந்து பிள்ளையை குறித்து யோசிக்காதபடி ஒரு தகப்பனா இருக்கலாம். He is there but he is not interested in you. அவர் இருப்பாரு, ஆனா அவர் மத்தவங்க அந்த பிள்ளையை குறித்து யோசிக்கவே மாட்டாரு. Deep down inside you have a picture of God who is not really interested in you. அப்பேற்பட்ட உங்களுக்கு என்ன தோணும் சொன்னா, கடவுளும் அப்படிதான் போலுகுது, அவர் நான் இருக்கிறேனா இல்லையான்னு கூட என்ன பண்ண மாட்டாரு, கண்டுக்கவே மாட்டாருன்னு நினைக்கிறோம். Now if we read now the Bible, Adam, where are you? இப்போ நீங்க இந்த வேத வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆதாம் நீ எங்க இருக்கிறாய்? And we have the picture of a very demanding father. நீங்க இந்த படத்தை பாருங்களேன், ஒரு டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபாதர். We can read, Adam, where are you? எங்க இருக்கிற நீ? Have you sinned in my garden? நீ எங்க இருக்கிற, எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற நீ? You were not allowed to sin. நீ இந்த இடத்துல பாவம் செய்ய கூடாது. Out, you go out. உடனே வெளியே போ. And I make sure you can't get in. I put angels with fiery swords for the entrance. You will not come in again. நீ வெளியே போய்ட்டேன்னு சொன்னா உள்ள வர முடியாது. எல்லாம் கதவுலாம் பூட்டி கிடக்குது, வெளியே உள்ள வர முடியாது நீ.
You understand? புரியுதா உங்களுக்கு? Adam, where are you? Now, ஆதாம் எங்க இருக்கிறாய்? I will show you a different side, a different way. இங்க உங்களுக்கு ஒரு அடுத்த ஒரு பகுதியை சொல்ல விரும்புறேன். A father who just lost his only 2 children. இங்க ஒரு தகப்பன் 2 பிள்ளைகளை இழந்த ஒரு தகப்பன். With a broken heart. அங்க உடைந்து போன ஒரு தகப்பன். Tears in his eyes. அவர் அழுது கொண்டிருக்கிற ஒரு தகப்பனா இருக்கிறார். He comes into the garden. அங்க ஒரு அந்த கார்டனுக்குள்ள வருகிறாரு. And he says, Adam, where are you? ஆடம் எங்க இருக்கிற நீ? Come. No, you have to leave now. ஆதாமே எங்க இருக்கிற? நீ என்ன பண்ணு? நீ இப்ப நீ வெளிய போகணும் நீ. Because there is another tree in the garden. ஏன் சொன்னா அங்க ஒரு மரம் இருக்கிறது. The tree of life. அங்க ஒரு ஜீவனுள்ள ஒரு மரம் இருக்கிறது. And when you eat from the tree of life while being in this circumstance, இந்த இடத்துல இந்த கார்டன்ல இருந்து இந்த மரத்திலிருந்து பழத்தை சாப்பிடுவாய் என்று சொன்னால், you will never change. Be able to change. நீ மாறவே மாட்ட. No. You go out, I make sure you cannot enter. நீ தயவு செய்து இப்ப என்ன பண்ணு? வெளிய போ, நான் என்ன பண்றேன் உன்னை பார்த்துக்கொள்றேன்னு சொல்றாங்க. I have a plan of restoration. நான் உனக்கென்று ஒரு ரெஸ்டோரேஷன் பிளான் வச்சிருக்கிறேன். Instead of God being angry on Adam and Eve, இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு கோபமுள்ள ஒரு அப்பாவா இல்லாம, from the very beginning he says, I am a father who will bring restoration to mankind. அவர் சொல்லுகிறாரு, நான் இந்த உலகத்திற்கு இந்த பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்றேன்? ஒரு மறு வாழ்க்கையை மறு ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறேன் என்று ஒரு பிளானோட வந்திருக்கிறார் இந்த அப்பா. So we know that Adam and Eve, they received children. அங்க பார்க்கும்போது ஆதாமும் ஏவாளுக்கும் பிள்ளைகள் இருந்தார்கள். And it continued. You can read the Bible. அங்க பார்க்கும்போது நிறைய நீங்க பைபிள்ல படிக்கும்போது நிறைய குழந்தைகள்னால பேர பிள்ளைகள் இருந்தாங்க. Until we come to Abraham. எங்கனா ஆபிரகாம் வரை நீங்க பார்க்கலாம். And God says, I want a people of my own. கடவுள் சொல்லுகிறார், எனக்கு உரிய பிள்ளைகளை, எனக்கென்று ஒரு பிள்ளைகள் எனக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். Why did God want a people for himself? எதற்காக தேவனுக்கு அவருக்கு என்று சொந்தமான பிள்ளைகள் தேவைப்படுகிறது? Why? எதற்காக தேவனுக்கு அவருக்கென்று ஒரு பிள்ளைகள் தேவைப்படுது? To worship. அவரை ஆராதிக்க. Well, that's one of the things. Good. Yes, I think 1 point for you. Good. ஒரு பாயிண்ட் அவருக்கு. But there is something else. இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாமா? வேற ஏதோ ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். Why does he want a people for himself? எதற்காக அவருக்கென்று ஒரு ஜனக்கூட்டத்தை அவர் விரும்புகிறார்? அவர் to worship. That's the same. Yeah, you just want also a point. Okay, you also get a point. ஒரு பாயிண்ட் உங்களுக்கு. Honor he said honoring God. Or to honor God and to worship God. To honor and worship. Okay, honor and worship is 2 points, yes. 2 points. What is it? Oh, he said to follow the God, Father's order. To follow the God. There is one more thing. Shall I tell you? நான் சொல்லட்டா உங்களுக்கு? Yes. What is it? Godly generation. You're coming close. Oh, கிட்ட வந்துட்டீங்க பாயிண்ட்க்கு. You're coming close. You know, God wanted a people so that the other nations தேவனுக்கு ஒரு ஜனக்கூட்டம் தேவை. எதற்காக என்று சொன்னால், would be able with their natural eyes to see who God is. அவருடைய சொந்த கண்களினாலே கடவுளை அவர்கள் பார்க்க முடியும். They were meant to be name carriers. அவர்கள் தேவனுடைய நாமத்தை தரித்தவர்களாய் இருப்பார்கள். And carriers of the presence of God. அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் சுமந்து செல்கிறவர்களாய் இருப்பார்கள். Now we know that
This was hard for Israel. இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட ஒரு கஷ்டமான ஒரு காரியமா இருந்தது. Later I will tell you more about it. இதனால் பிறகு நான் உங்களுக்கு அதை புரிய வைக்கிறேன் நான். But God wanted to use this time with his people. தேவன் இந்த நேரங்களிலே அவர் மனுஷர்களை பயன்படுத்த விரும்புகிறார். So that they would go to the practical experience. இந்த நேரங்களிலே அவர்கள் தேவனை உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும், அவர்களை அறிந்து கொள்ள முடியும் என்று அறிந்து கொள்ள முடியும். That they could not do it from their own. என்னன்னு சொன்னா இந்த மனுஷர்கள் பிள்ளைகள் தேவன் இல்லாமல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தேவன் புரிய வைக்க விரும்புகிறார். Remember, the spirit was left with God. நல்லா கவனிக்கணும், இங்க ஆவியானது தேவனோட என்ன பண்ணுது? So what is left is just the earthly man. அங்க என்ன இருக்குதுன்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு உலகத்தினுடைய மனுஷன் தான் காணப்படுகிறான். The earthly man can never carry the image of the living God. இந்த உலகத்தினுடைய மனுஷன் தேவனுடைய சாயலாக இருக்க முடியாது. The earthly man can go to church. இந்த உலகத்தில் இருக்க மனுஷன் சர்ச்சுக்கு போகலாம். The earthly man can worship. இந்த உலகத்தில் இருக்க மனுஷன் ஆராதிக்க முடியும். The earthly man can pray. இங்க உலகத்தில் இருக்கிற மனுஷன் ஜெபிப்பான். Can go to Bible study. அவன் பைபிள் ஸ்டடிக்கு போவான். But he cannot carry the glory. ஆனால் அவனால மகிமையை அவன் என்ன பண்ண முடியாது, சுமந்து கொள்ள முடியாது. The best he can do is religion. அவனால என்ன செய்ய முடியும்னு சொன்னா அவன் ரிலிஜியனா ஒரு சபைக்கு வந்துட்டு போவான். Religion is what the earthly man does for God. இங்க உலகத்தினுடைய மனுஷன் என்ன பண்றான்னு சொன்னா ரிலிஜியன் என்னன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய மனுஷர்கள் கடவுளுக்கு ஏதோ செய்யறோம்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா அதுதான் ரிலிஜியன். Now of course God knew this. கடவுளுக்கு தெரியும். And he gave his people the 10 commandments. தேவன் தான் 10 கட்டளையை கொடுத்தார் மனுஷர்களுக்கு. He didn't give the 10 commandments so they would be able to keep them. அவர்களுக்கு ஜனங்களுக்கு அவர் 10 கட்டளையை கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா He gave them the 10 commandments so that they knew they couldn't. அவருக்கு தெரியும் இந்த 10 கட்டளையை அவங்களால என்ன பண்ண முடியாது, through the whole அவங்களால செய்ய முடியாது என்று. Through the whole history God shows his people that it is necessary to become depending on him. நீங்க பார்த்தீங்க சொன்னா ஆதியாகமத்துல இருந்து இப்போ வரையும் பார்த்தீங்க சொன்னா கண்டிப்பா அவர் இல்லாம என்ன பண்ண முடியாது, இந்த 10 கட்டளையை நிறைவேற்ற முடியாது. அதற்கு கடவுளும் மனுஷனும் ஒண்ணா இருக்கணும். And this is the reality even today. அதே தான் இன்றைக்கும்.